வணக்கம் நண்பர்களே. இந்த உலகில் ஒவ்வொரு மனிதரும் தனித்துவமானவர்கள். ஒவ்வொருவரிடம் மற்றவர்களிடம் இல்லாத சில சிறப்பு குணங்கள், திறமைகள் மற்றும் மறைந்த சக்திகள் இருக்கின்றன. சிலர் எந்த சூழ்நிலையிலும் தைரியமாக இருப்பவர்கள். சிலர் மற்றவர்களின் மனதை எளிதாக புரிந்து கொள்வார்கள். சிலருக்கு நடக்கப் போகும் விஷயங்களை முன்கூட்டியே உணரும் திறன் கூட இருக்கும். ஜோதிட நம்பிக்கைகளின்படி ஒவ்வொரு ராசிக்கும் சில மறைந்த சக்திகள் இருப்பதாக கூறப்படுகிறது. அப்படியானால் உங்கள் ராசியில் மறைந்திருக்கும் சக்தி என்ன என்பதை பார்க்கலாமா? முதலில் மேஷ ராசி. மேஷ ராசி தைரியத்தின் சக்தி. இவர்கள் மிகப்பெரிய சக்தி அவர்களின் துணிச்சல். எந்த பிரச்சனை வந்தாலும் அதிலிருந்து ஓடாமல் நேராக எதிர்கொள்வார்கள். மற்றவர்கள் இது முடியாது என்று நினைக்கும் விஷயத்தை செய்து காட்டும் மன வலிமை இவர்களிடம் இருக்கும். பல நேரங்களில் இவர்களின் தைரியம் மற்றவர்களுக்கு உத்வேகமாக மாறும். அடுத்தது ரிஷபராசி. ரிஷபராசிக்காரர்களிடம் ஒரு காந்த சக்தி இருக்கும். இவர்கள் அமைதியாக இருந்தாலும் மக்கள் இவர்களை நம்புவார்கள். குடும்பம், நண்பர்கள், உறவினர்கள் எல்லோரும் இவர்களிடம் மனம் திறந்து பேசுவார்கள். அமைதி மற்றும் நிலைத்தன்மையே இவர்களின் மிகப்பெரிய சக்தி. அடுத்தது மிதுன ராசி. மிதுன ராசிக்காரர்கள் எங்கு சென்றாலும் புதிய நண்பர்களை உருவாக்கி விடுவார்கள். மனிதர்களுடன் எளிதில் பழகும் திறன் இவர்களிடம் இருக்கும். இந்த ஒரு திறமையே பல நேரங்களில் இவர்களின் வாழ்க்கையை மாற்றிவிடும். வேலை, தொழில், வியாபாரம் போன்றவற்றிலும் இந்த குணம் மிக பெரிய பலன்களை தரக்கூடும். அடுத்தது கடகராசி. கடகராசிக்காரர்களுக்கு உணர்ச்சிகள் மிகவும் அதிகம். சில நேரங்களில் ஒருவர் சோகமாக இருப்பதை பேசாமலேயே உணர்ந்து விடுவீர்கள். யாராவது பொய் பேசினாலும் அதை எளிதில் புரிந்து கொள்ளும் திறன் இருக்கலாம். மற்றவர்களின் மனதை புரிந்து கொள்ளும் திறனே இவர்களின் மறைந்த சக்தி. அடுத்தது சிம்மராசி. சிம்ம ராசிக்காரர்கள் பிறவிலேயே தலைவர்கள். மக்கள் இயல்பாகவே இவர்களை கவனிப்பார்கள். எந்த இடத்தில் இருந்தாலும் மற்றவர்களை ஊக்குவிக்கும் திறன் இவர்களிடம் இருக்கும். பெரிய விஷயங்களை சாதிக்க வேண்டும் என்ற ஆசையும் அதிகமாக இருக்கும். கன்னிராசி. கன்னிராசிக்காரர்கள் மிகப்பெரிய சக்தி இவர்களின் கூர்மையான புத்திசாலித்தனம். மற்றவர்கள் கவனிக்காத விஷயங்களையும் கவனித்து விடுவார்கள். பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கண்டுபிடிக்கும் திறன் இவர்களிடம் இருக்கும். அடுத்தது துலாம் ராசி. துலாம் ராசிக்காரர்கள் எங்கு சென்றாலும் அமைதியை உருவாக்க முயற்சி செய்வார்கள். சண்டைகளை சரி செய்யும் திறன் இவர்களிடம் இருக்கும். இரண்டு பேருக்குள் இருக்கும் பிரச்சனையையும் சமாதானமாக முடித்து வைக்கும் சக்தி இவர்களுக்கு உண்டு. அடுத்தது விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்காரர்களின் மறைந்த சக்தி என்ன தெரியுமா? அது அவர்களின் உள்ளுணர்வு. சில நேரங்களில் நடக்க போகும் விஷயங்களை முன்கூட்டியே உணர்ந்து விடுவார்கள். சில மனிதர்களை பார்த்த உடனே அவர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா என்று உணரக்கூடிய திறன் இருக்கலாம். அடுத்தது தனுசு ராசி. தனுசு ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் மீண்டும் எழுந்து நிற்பார்கள். எல்லாம் நல்லபடியாக நடக்கும் என்ற நம்பிக்கையை ஒருபோதும் இழக்க மாட்டார்கள். இந்த நேர்மறை எண்ணங்களே இவர்களின் மிக பெரிய சக்தி. அடுத்தது மகர ராசி. மகர ராசிக்காரர்கள் மிகவும் பொறுமையானவர்கள். மற்றவர்கள் கைவிடும் இடத்திலும் தொடர்ந்து முயற்சி செய்வார்கள். நேரம் எடுத்தாலும் வெற்றியை அடைந்து விடுவார்கள். அடுத்தது கும்பராசி. கும்பராசிக்காரர்கள் மற்றவர்களை விட வித்தியாசமாக யோசிப்பார்கள்.
புதிய ஐடியாக்கள், புதிய சிந்தனைகள், புதிய கண்டுபிடிப்புகள் இவர்களிடம் இருக்கும். எதிர்காலத்தை பற்றி அதிகம் சிந்திப்பவர்களும் இவர்கள்தான். மீனராசி. மீனராசிக்காரர்களுக்கு ஆன்மீக ஈர்ப்பு அதிகமாக இருக்கும். சில நேரங்களில் கனவுகள் மூலமாக அல்லது மன உணர்வுகள் மூலமாக சில விஷயங்களை உணரக்கூடும். இவர்களின் கருணை மற்றும் அன்பும் மிக பெரிய சக்தியாகும். ஒவ்வொரு மனிதர்களிடம் ஒவ்வொரு ஸ்பெஷல் பவர் இருக்கிறது. உங்கள் ராசி உங்களுக்கு கொடுத்த நல்ல குணங்களை கண்டுபிடியுங்கள். அதை சரியாக பயன்படுத்தினால் உங்கள் வாழ்க்கையே மாறிவிடும். அப்படியானால் மக்களே, உங்கள் ராசி என்ன? இந்த குணங்கள் உங்களுக்கு பொருந்துகிறதா? உங்களுக்கு எந்த சக்தி அதிகமாக இருக்கிறது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி.